தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப பரபரப்புக்கு பஞ்சமே இல்லைங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கப் போகுது. ஒரு பக்கம் தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து களமிறங்கி எல்லாரையும் அதிர வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக அதிரடியா அவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயா உயர்த்துவோம், கல்விக் கடன்களை ரத்து செய்வோம்னு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி திமுக தரப்புல யாருக்கும் தெரியாம ஒரு மெகா சீக்ரெட் ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள்ல குறிப்பா ஒரு 62 தொகுதிகளை மட்டும் டார்கெட் பண்ணி அறிவாலயம் ஒரு சர்ஜிக்கல் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்ன 62 தொகுதிகள்? அங்க மட்டும் ஏன் இவ்வளவு தனி கவனம்? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற முக்கிய விஷயம். சாதாரணமா தேர்தல் அப்படின்னா மேடை பேச்சுகள், கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் இதெல்லாம் இருந்தா போதும்னு நினைப்போம். ஆனா திமுக தலைமை இந்த முறை விஷயத்தை ரொம்ப ஆழமா கையாளுது. 234 தொகுதிகளையும் ஒரே மாதிரி பார்க்காம ஒவ்வொரு தொகுதியையும் ஒரு தனித்துவமான போர்க்களமா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த மெகா ஆபரேஷனுக்காக பென் மற்றும் ஐபேக் ஆகிய 2 நிறுவனங்களை சேர்ந்த நிபுணர்களை ரகசியமா களமிறக்கியிருக்காங்க. இங்கதான் ட்விஸ்ட். இவங்க கட்சி தொண்டர்கள் மாதிரியோ இல்ல நிர்வாகி மாதிரியோ இல்லாம முற்றுமுழுக்காக கள ஆய்வாளர்களா ரொம்ப சைலண்டா வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்க குறி வச்சிருக்கிறது திமுகவுக்கு நேரடி போட்டியிலுக்கும் இடங்களை விட அதிமுக கூட்டணியில் உள்ள சிறிய மற்றும் இதர கட்சிகள் போட்டியிடும் அந்த 62 தொகுதிகளட்டான். இந்த குழுக்கள் பூத் லெவல்ல பண்ற வேலை என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற சாதி ரீதியான வாக்கு வங்கி என்ன, கடந்த கால தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுது, இப்போதைய வேட்பாளர் மேல மக்களுக்கு இருக்கிற அதிருப்தி என்ன, குறிப்பா வாட்ஸ்அப் குரூப்கள் வழியா மக்களின் மனநிலை என்ன, இப்படி அணுவா டேட்டாவை சேகரிச்சு தலைமைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால் அதிமுகவின் தொகுதி பங்கீடு குளறுபடிகளால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில இருக்கிற இடங்களை இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சு அங்க திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய காய் நகர்த்துறாங்க. எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத இடங்களை எடப்பாடி பழனிசாமி எங்க தலையில கட்டிவிட்டார் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் வெளிப்படையாவே புலம்ப தொடங்கி இருக்கிறத இந்த ரகசிய டீம் தங்களுக்கு சாதகமா மாத்திட்டு வராங்க. இதுபோக அமமுக சார்பா சசிகலா மற்றும் தினகரன் தரப்பு வாக்குகளை பிரிப்பதும் அதிமுகவை ரொம்பவே பலவீனப்படுத்தி இருக்கு. சரி, இது ஒரு புறம் இருக்க, இந்த வியூகம் எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? களம் அவ்வளவு சுலபமா இல்லைங்க. திமுக குறிவைக்கும் இன்னொரு முக்கியமான ஏரியா பாஜக மற்றும் பாமக களம் காணும் 36 தொகுதிகள். பாஜக போட்டியிடும் 22 தொகுதிகள், அதாவது திருவண்ணாமலை, ஆவடி, திருச்செந்தூர் மாதிரியான இடங்கள் மற்றும் பாமகவின் 14 கோட்டைகளான சேலம் மேற்கு, விக்கிரவாண்டி போன்ற இடங்கள்ல திமுகவின் வியூகம் ரொம்ப கச்சிதமா செயல்பட்டுட்டு வருது. பாஜகவுக்குள் இருக்கிற உட்கட்சி பூசல் மற்றும் பாமகவில் அன்புமணி, ராமதாஸ் தரப்பினரிடையே நிலவும் சில கருத்து வேறுபாடுகளை திமுக ரொம்ப சரியா பயன்படுத்துதுன்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. ஆனா இத பற்றி எதிர்க்கட்சிகளின் கருத்து வேற மாதிரி இருக்கு. திமுக கூட்டணியே பெரிய குழப்பத்துல தான் இருக்குன்னு சில ஊடகங்கள் தெரிவிக்குது. உதாரணத்துக்கு தேசிய மற்றும் மாநில ஊடக அறிக்கைகள் கூறுவதென்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிபிஐஎம் கட்சிக்கு திமுக வெறும் 5 தொகுதிகள் தான் ஒதுக்கியிருக்கு. இதனால அந்த கூட்டணிக்குள்ள ஒரு அதிருப்தி நிலவுது. அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் திமுக மற்றும் பாஜக 2 கூட்டணிகளுமே பெரிய விரிசல்ல இருக்குன்னும், காங்கிரஸ்ல ஒரு பகுதியினரை திமுக பணபலத்தால விலைக்கு வாங்கிடுச்சுன்னும் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை திருநெல்வேலி கூட்டத்துல முன்வச்சிருக்காரு. இப்படி கூட்டணி குழப்பங்கள், எதிர்க்கட்சிகளின் கடும் தாக்குதல் நடக்கிற இந்த நேரத்துல ஆட்சி அமைக்க தேவையான பலத்தின் பாதிய இந்த 62 தொகுதிகள் மூலமாவே அறுவடை செஞ்சிடலாம்னு அறிவாலயம் உறுதியா நம்புது. இதற்காகவே தேர்தல் பணிகளை எந்த தடையும் இல்லாம செய்ய தேவையான அனைத்து நிதி ஆதாரங்களையும் திமுக தலைமை தாராளமா வழங்கி வருது. சாதாரண தொண்டர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை அனைவருமே இந்த குழுக்களின் வழிகாட்டுதலின்படிதான் இப்போ செயல்படுறாங்களாம். மொத்தத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் களம் உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியிருக்கு. ஒரு பக்கம் திமுகவின் இந்த டேட்டா ட்ரிவன் சயின்டிஃபிக் ஆபரேஷன், இன்னொரு பக்கம் அதிமுகவின் கவர்ச்சிகரமான 3 இலவச கேஸ் சிலிண்டர், மகளிர் உரிமை தொகை போன்ற தேர்தல் அறிக்கை. இதுக்கு நடுவுல எல்லாமே நாங்கதான்னு தனித்து புது ரத்தமா களம் காணும் தவேகா. இந்த மும்முனை போட்டியில யார் ஜெயிப்பாங்க? அறிவாலயம் நினைக்கும் அந்த 62 தொகுதிகளின் வெற்றி அவங்களுக்கு பாதி கிணற்றை தாண்டிய உற்சாகத்தை கொடுக்குமா?
உங்களோட கருத்து என்ன? யார் இந்த முறை கோட்டையை பிடிப்பாங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.